நேத்து ஆசைப்பட்டு இந்த கீரைய வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு என் வீட்டுக்கார பார்க்கணும். வேற குழம்பு பழைய குழம்பு இருந்துச்சுன்னு சொல்லி அதையே வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டு வரைக்கும் அதையே வச்சு ஓட்டிட்டேன். இந்த கீரை இருந்ததுக்கு இந்த கீரை கண்டிப்பா நீ வேஸ்ட்டு தான் பண்ணுவ. இத வந்து நீ வாங்கி வேஸ்ட்டு தான் பண்ணுவ. வேஸ்ட்டு தான் பண்ணுவன்னு 4 வாட்டி சொல்ட்டாரு. நான் செஞ்சு வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு வந்து சொன்னேன். முடிஞ்சிட்டு ஒரு வழியா கீரையெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. அள்ளி வச்சுட்டு வந்துடுறேன் வேஸ்ட்டு. ஏன்னா காத்து பயங்கரமா அடிக்குதா, அது வந்து என்ன ஆயிடும்னா ஃபுல்லா வந்து இதாயிடும், பறக்க ஆரம்பிச்சிடும். ஊன்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு? வந்துட்டீங்களா? கோவப்படாதீங்க. நான் கோவப்படல. சொல்ல மாட்டேன். அத பத்தியே நான் சொல்லவே மாட்டேன். வந்து ஃபர்ஸ்ட்டு நான் திருநெல்வேலி ஊருக்கு வந்த பொழுது, ஃபர்ஸ்ட்டு ட்ராவல் வந்து எனக்கு வந்து திருநெல்வேலில எந்த ஏரியா எங்க இருக்குன்னே தெரியாது. ஏன்னா திருநெல்வேலி ரொம்ப கிராமத்துல தான் எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க. அந்த ஊர விட்டு எனக்கு வெளியில வரதுக்கு கூட பஸ் வந்து 2 பஸ், 1 பஸ் தான் அந்த ஊருக்குள்ள உண்டு. அதுலேருந்து வெளில வர்றதுக்கு கூட எனக்கு பயமா தான் இருக்கு. ஓகே, ஓகே. 16 லைக் டன். வணக்கம் மேடம். சாப்பிட்டீங்களா? நலமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வந்து அதுலேருந்து வெளில வர்றதுக்கு கூட எனக்கு வந்து அட்ரஸ் அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் வந்து நான் வந்து என் பொண்ணு என் வயித்துல இருக்கையில வயித்துல இருக்கையில தான் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போணும். வாரம், வாரம் செக்கப்க்கு இதுக்கெல்லாம் போணுங்கையில தான் வந்து அதுக்கப்புறம் தான் தனியா நான் கிளம்ப ஆரம்பிச்சேன். ஏன்னா கூட்டிட்டு போக ஆள் இருக்காது. என் வீட்டுக்காரர் இங்க டவுன்ல தங்கி வேலை பார்த்துட்டு 15 நாளைக்கு ஒருக்க தான் அந்த கிராமத்துக்கு வந்து வருவாங்க. ஏன்னா அங்கலாம் அந்த மாரி வேலைகள் வசதியெல்லாம் கிடையாதா? அப்ப நானே அதுக்கப்புறம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். தனியா போக வர, ஆஸ்பத்திரிக்கு போக, பேங்குக்கு எழுதி குடுக்க, பைசாவுக்கு எழுதி குடுக்க, இந்த மாரிலாம் அதுக்கப்புறம் நான் போக வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயங்கள வந்து எனக்கு தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது என் வீட்டுக்காரங்க கேட்டா, அவங்க ஏதாவது "இதோ நான் வந்து விட்டேன். வாங்க, வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? வணக்கம். இன்னைக்கு சாப்பிடல. இன்னைக்கு விரதம். வெள்ளிக்கிழமை விரதம். காட சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு நான் மங்களகரமா இருக்கிறீங்க. இன்னைக்கு தான் மங்களகரமா இருக்கீங்க. ஓகே, ஓகே. ரொம்ப நன்றி. என் அன்பு கேப்டன் தலைவனுக்கு வணக்கம். அப்பு ப்ரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. வந்து அப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுச்சு. இப்ப வந்து கோவப்படாம படிங்க. வாங்க இளவரசன். வாங்க, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்கன்னு சொல்லி காலைல கமாண்டு போட்டு விட்டேன். சீதா லட்சுமி. வாங்க சீதா லட்சுமி. எப்படி இருக்கீங்க? ஓ! நீ சிவக்குமார் தானே பேர் போட்டிருக்கு. ஐ எம் ஃப்ரம் இளவரசன் அண்ணன் வணக்கம். ஐ எம் ஃப்ரம் என்ன ஊருன்றே திருப்பூரா? நான் திருநெல்வேலி. அப்ப அந்த பஸ் டிராவல பத்தி இப்ப திருநெல்வேலியில எங்க கொண்டு போய் விட்டாலும் வந்துருவேன். வணக்கம் அப்பு இளவரசன் சொல்லியிருக்காங்க. அந்த மாரி இப்ப எங்க எல்லா மூல முடுக்கு திருநெல்வேலியில அவ்வளோ விஷயங்களையும் நான் கத்துக்கிட்டேன். ஏன் ஏன் அப்படி நான் வந்து எனக்கு கத்துக்கிட்டேன், இவ்வளோ விஷயங்கள் எனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, எ ரொம்ப வந்து குடும்பம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறப்ப, என் வீட்டுக்காரர் வேலைக்கு போனா தான் ஒவ்வொரு நாளும், "அக்கா விவசாய வேலை எப்படி போகுது?" நல்லா போயிட்டுருக்கு விவசாய வேலை. இன்னைக்கு வேலைக்கு போகல. இன்னைக்கு ஒரே காத்து, வெயில் பயங்கரமா அடிக்குது. சாயங்காலம் வேலைக்கு தான் போணும். நேத்து நான் வேலைக்கு போனேன். நேத்து 2 காலைல 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் 10 மணிக்கு 1 மணி நேரம் லைவ் போட்டதுனால வந்து என்ட்ட நெட் பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அக்கா அவசரப்படாம டென்ஷன் ஆகிடாதீங்க. ஓகே, ஓகே. நான் டென்ஷன்லாம் இன்னைக்கு ஆகவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஆடி வெள்ளி. காலையிலே எந்திரிச்சு சாமி கும்பிட்டாச்சு. யார் மேலயும் கோவப்படக்கூடாது. விரதத்துல இருக்கேன். மதியம் சாப்பிடணும். அதனால வந்து நான் யார் மேலயும் கோவப்படல. சந்தோஷமா இருக்கேன். நான் எப்போதுமே கோவப்படவே மாட்டேன். என்ன கொஞ்சம் வேகமா பேசுவேன் அவ்வளோதான். என் மகன் நானும் திருநெல்வேலி தான். அப்பு பிரியா திருநெல்வேலியா நீங்க? பொய்யெல்லாம் கோவப்படுவதே இல்ல நேசமணி. கதை சொல்லிக்கிட்டே படிங்க. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கமாண்ட் மாரி தெரியுது.